ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி குஞ்சான் சேனல். இன்றைக்கி சிவுக்கு பர்த்டே. கோவில் கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். தூங்கி எழுந்துச்சு வந்துட்டிங்களா? அம்மா கேசரி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே தூங்கி எழுந்துச்சு வந்துட்டிங்களா? என்னம்மா? குட்டி குஞ்சா, இன்னைக்கு அண்ணாக்கு பர்த்டேடா. அண்ணாக்கு அப்படியே சிரிப்பு வருமா? என்ன சிவு? சிவு ஹாப்பி பர்த்டே சிவு. ஏன் சாமி நீ முழிச்சிட்டு இருந்தியா? நான் பார்த்தேன், நீ தூங்கிட்ட. நான் நிஜமா தான் 12:10 நான் உன்னை பார்த்தேன். நீ தூங்கிட்ட நல்லா. அதெல்லாம் தூங்கி எழுந்த வந்த உடனே விஷ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சரி கேசரியோடு இது பண்ணலான்னு பார்த்தேன், ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். நெய் வாசனை வந்ததுன்னா ஏஞ்சி வந்துட்டேன். அவன் வரும் அப்போ கூட பெட்ரூம்குள்ள நெய் வாசனை. குட்டி கொஞ்சம் அண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு, லவ் யூ சொல்லு. அண்ணாக்கு சொல்லுப்பா, சொல்லுடி அண்ணாக்கு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. போன ஹாப்பி பர்த்டே அண்ணா. வாழ்க வளமுடன் அண்ணா. அழக்கூடாது. ஏன்பா அழ வைக்கிற? சரி இப்போ நம்ம குளிச்சுட்டு கோவில் போகலாமா? ரெடி ஆகிட்டு ஓடிடலாம். சரியா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, அம்மா பிரசாதம் செஞ்சுட்டேன். புது ட்ரெஸ் போட்டு கிளம்பிடுவோம். ஓகேயா மொட்டை? ஹாப்பி பர்த்டே, வாழ்க வளமுடன், நல்லபடியாக இருக்கணும். சரியா? நல்லா படிக்கணும். ஓகே? அம்மா பாரு, அம்மா சொல்லிட்டு இருக்க, என்ன வைக்கப்பட்டுட்டே குனிஞ்சிட்டு இருக்க. சரியா? இப்போ நீ 8 வயசு இன்னைக்கு உனக்கு முடிய போகுது. சரியா? 8 வயசு பெரிய பையனாயிட்ட. இவ்வளோ நாள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இனிமேலும் அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க அதனால. சரியா? ஓகே, குட் பாய். அம்மா சொல்கிறத கேட்கணும். அம்மா கோவப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி அம்மா திட்டமாட்டேன். அம்மா திட்டாத மாதிரி நடந்துக்கோ. சரியா? இனிமேலும் திட்டமாட்டேன். நான் திட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை, பட் நீ நடந்துக்கிறதுனால அம்மா கோவப்படுறேன். சரியா? சாரி. ஓகே இன்னைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவோம். ஓகே, கோவிலில் போய் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம குளிச்சுட்டு கோவிலில் போய் எல்லாரும் மீட் பண்ணுவோம். பாய் சொல்லிடு. பாய். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு, சாமி கும்பிட்டுட்டோம். நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு சின்னவர். சிரிக்கிறான். தாத்தா கூப்பிட்றாங்களா? இந்த கோவில் சிவன் கோவில். இங்கே கோல்டன் பிளாட்டில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கமே இருக்குன்றதுனால நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். துர்க்கை அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சாமியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே பர்மிஷன் கேட்டேன், ஆனால் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு சிவன்கிட்ட வச்சு படைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அங்கே முடிச்சிட்ட பிறகு, அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிரசாதத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிவயாத்ரா ஏதோ நல்லா சிவன்கிட்ட தரிசனம் பெற்றாரு. என்னப்பா ஹாப்பியா சிவு? என்ன சொன்னார் பூசாரி? என்ன சொன்னார்? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். ஒழுங்காக சொல்லு. என்ன சொன்னார்? நல்லா படிக்கணும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும். சொன்னாரா? இருப்பியா? சரி, குட். தம்பி நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? என்ன முறைக்கிற? சாருக்கு சிவன் மேலே இருந்த மாலையை இவனுக்கு போட்டுட்டாங்க. அதனால சிவுக்கு ஒரே ஹாப்பி. அம்மா சாமி மேலே இருந்த மாலை எடுத்து எனக்கு போட்டாங்கம்மா அப்படின்ட்டு ஒரே ஹாப்பி தான் அவரு. நாங்கள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். இவங்கள மேய்க்கவே ஒரு ஃபுல் எனர்ஜி வேணும் போல இருக்கு. ஹாப்பியா? இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. அடுத்து நீ தான் பிரசாதம் கொடுக்கணும். சரியா? அவன் தான் பிரசாதம் கொடுக்கணும். நான் சும்மா தான் நிற்பேன், ஆனால் அவன் செய்ய மாட்டான் அந்த வேலையை. நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். செஞ்சதுனவும் நான் தான், ஆனால் நீ தான் பிரசாதம் கொடுக்கணும். இந்த தம்பி கூட இருப்பான். ஸோ நீ தான் அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியல, எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவான்னு எனக்கு தெரில. சரி பார்ப்போம். என்ன சிவு? சரியாக பண்ணணும். சரியா?
எல்லாருக்கும் கொடுக்கணும். சரியா? யாராவது விஷ் பண்ணாங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லணும். ஓகே, டன். ஓகே, டன். பறந்து ஓடி போச்சு புறா. அங்க 2 இங்க 1 இல்ல அங்க 3 4 5 வரும் வரும். நீ ஓடினா புறா பறந்து ஓடி போயிடும் பயந்து. 1 2 3 4 5 6 நிறைய இருக்கும்பா, நிறைய வரும். புறா போயிடுச்சு ஃபீலிங்ல நிக்கிறாரு. தூக்கி வச்சுக்கோ. ஒரு வீடியோல ஒரு போட்டோல நிக்க மாட்டான் இந்த பையன். என்ன பண்றது இந்த பையனை? ஏன் ஒரு போட்டோல கூட நிக்க மாட்டியா நீ? பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். சரி நீ நில்லுப்பா, அவன் ஓடுறான். ஓடிட்டான், விட்டுரு. பிரசாதெல்லாம் கொடுத்து லாஸ்ட்ல உட்காந்துட்டாரு சாரு. சாப்பிடு. நல்லா இருக்கா கேசரி? என்ன கம்மியா இருக்கு? ஸ்வீட் கம்மியா இருக்கா? நம்ம கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். என்ன பண்றப்பா? கோவில வளம் வருகிறாரு இவரு. எல்லாத்தையும் பிச்சு போட்டு இந்த கேசரி சூப்பரா இருக்கு. அப்படியா? இல்ல அப்பப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான்ல, ஒரே டேஸ்ட்ல இருக்கனால போர் அடிச்சிருச்சான் போல. ஹாப்பியா சிவு? ஹாப்பியா நீ? ஒரு ரவுண்ட் சுத்திட்டு அப்படியே சாமி சுத்தியாச்சு, பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஒரே ஹாப்பி. போங்க, ஒரு சுத்தி சுத்தி வாங்க, போங்க. வா, அவன் வரட்டும், வா நீ வா. பாய். நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் லேட்டாக போகிறோம். இந்த ஒரு பாருங்க ஒருத்தர். குட்டி சார், குட்டி சார், அண்ணா எங்க? பார்த்து பார்த்து பொறுமையா வா. போங்க போங்க போங்க. அண்ணா எங்க? சிவு, 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 இதோ இருக்கா அண்ணா. வா 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 வா, டைம் ஆயிடுச்சு வா. வா வா ஸ்ரா வா. வீட்டுக்கு தான் போகணும், போ. வா ஸ்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.